இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி ஆரம்ப நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்குகிறதற்கு ஆண்டவர் எத்தனையாய் மகத்தான கிரியைகளை செய்து அவர்களை வழிநடத்தினார் என்கிற காரியத்தை அவர்களுக்கு சொல்லி, அவர்கள் உபத்திரவ காலத்திலே, மகா உபத்திரவ காலத்திலே அவர்கள் எத்தனையாய் அவர்கள் கதறுவார்கள், அந்த வேதனையின் மத்தியில் எப்படியாய் அவர்கள் ஜெபிப்பார்கள் என்கிற தீர்க்க தரிசனத்தையும் சொல்லி, அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவர்கள் ஜெபிப்பதன் மூலமாக ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு இடுக்கண் செய்தவர்களை, அவர்களை அழித்தவர்களை அவர் பழிவாங்குகிற காரியமாக இந்த உலகத்திலே வந்து இரண்டாம் வருகையிலே மகா உபத்திரவ நாட்களின் முடிவிலே அவர் அந்த காரியங்களை செய்து 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பாரே. அந்த காரியங்களுக்கு முன்பாக நடக்கவிருக்கிற யுத்தங்களை குறித்து இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படியாக அவர்கள் செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். 7ஆம் வசனத்தில் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கு தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் அவருடைய துதியையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனத்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் என்று சொல்லி ஆரம்ப நாட்களில் எகிப்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை செங்கடலை பிளந்து அதன் வழியாக வழிநடத்தி வனாந்தரத்திலே அவர்களுக்கு தேவையான போஜனத்தையும் தண்ணீரையும் குடிக்க கொடுத்து அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்ததை குறித்து அந்த திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டதை அவர்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இங்கே ஏசாயா சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசனப்படுத்தின போதெல்லாம், கலகம் பண்ணின போதெல்லாம் அவர்களுக்கு சத்துருவாக மாறி ஆண்டவர் அவர்களுக்கே விரோதமாக யுத்தம் பண்ணினதையும் அவர்கள் நினைவு கூர்ந்ததை இங்கே ஏசாயா குறிப்பிட்டு விட்டு 11ஆம் வசனத்தில் ஆண்டவரை பார்த்து அந்த திருஷ்டாந்தத்தை நினைவு கூர்ந்து அநேக கேள்விகளை கேட்கிறார்கள். பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அத்தனையாய் மகா பெரிய விடுதலை செய்ததாக எங்கள் சரித்திரம் கூறுகிறதே. அப்படிப்பட்ட விடுதலையை செய்தவர் இப்பொழுது எங்கே என்று சொல்லி ஒரு நொறுக்கப்படுகிற நேரத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து குமுறுகிற கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு, அதாவது பகல்ல மேக ஸ்தம்பத்தினால இரவுல அக்னி ஸ்தம்பத்தினால வழி நடத்தினாரே. மோசையின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? இத்தனையாக அற்புத அடையாளங்களை செய்தவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவர். இப்படிப்பட்ட நெருக்கங்களின் மத்தியில் எங்களை விடுதலை செய்கிறவர். ஒரு குதிரையை நடத்துகிற மாதிரி 20 லட்சம் புருஷர்களையும் நடத்தின எங்கள் ஆண்டவருடைய வல்லமை எங்கே என்று சொல்லி அவர்கள் அங்கே கேள்வி கேட்டு கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அவர்கள் திரும்பவும் அதே போல காரியங்களை அவர்கள் பேசுகிறார்கள். தொடர்ந்து 15ஆம் வசனத்தில் தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய வைராக்கியம் எங்க மேல வைராக்கியம் வைத்திருந்தீர, இது என்னுடைய ஜனங்கள் என்கிற வைராக்கியம் வைத்திருந்தீர. உம்முடைய வல்லமை அத்தனையாக செங்கடலை பிளக்கவும் எதிரிகளை வீழ்த்தவும்
அத்தனை காரியங்களை எங்களுக்காக செய்தீரே, இப்போ நாங்கள் அடிபடுகிறோமே, இப்போ நாங்கள் நொறுக்கப்படுகிறோமே, இப்போ நாங்கள் உடைக்கப்படுகிறோமே, நீங்கள் எங்கே, உங்கள் வல்லமை எங்கே அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க திரும்பியும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறீர், இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் என்று சொல்லி அவர்கள் திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டவைகளை நினைவு கூர்ந்து இங்கே ஜபிக்கிற ஜபங்களை தீர்க்க தரிசனமாக உபத்திரவ நாட்களிலே மகா உபத்திரவ நாட்களிலே அவர்கள் செய்கிற ஜெபத்தை ஏசாயா எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து பேசுகிறார், கர்த்தாவே நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரனி நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திருப்பி அருளும், எங்களை மீட்டருளும், எங்களை ரட்சியும், உம்முடைய ஊழியக்காரனை நினைவு கூறும், உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களாக தெரிந்து கொண்டீரே 12 கோத்திரமாக எங்களை நினைவு கூறும், எங்களுக்கு வந்து இஸ்ரவேல் ஜனத்திற்கென்று ஒரு தேசத்தை தந்தீரே, பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம்தானே அதில் சுதந்திரித்தார்கள், எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்களே. சாலமோனால கட்டப்பட்ட ஆலயத்தை நேபுகாத் நேச்சாரெல்லாம் தீக்கிரையாக்கி எல்லாவற்றையும் செய்துட்டான. இப்பவும் உபத்திரவ காலத்தில் மகாபத்திரவ காலத்தில் நாங்கள் இத்தனையாக நெருக்கப்படுகிறோமே. நாங்களோ உம்முடையவர்கள், நாங்களே உம்முடையவர்கள், அவர்களை ஒருபொழுதும் நீர் ஆண்டதில்லை, அவர்களுக்கு உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டதும் இல்லை என்று சொல்லி அங்கே அவர்கள் புலம்பி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தீர்க்க தரிசனமாக எழுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் அதற்கு ஆண்டவர் பழி வாங்குகிறது போல, பதில் செய்கிறது போல, ஜெபத்திற்கு அவர் விடை தருகிறது போல காரியத்தை அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்களை உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளி நவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆளையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆளையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. அப்படியே சொல்லிட்டு கீழே சொல்றாரு, நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய ஜனங்கள் இப்படி கதறுகிற, இப்படி வேண்டுதல் செய்கிற ஜனங்களை அவர் விடுதலை செய்து அவர்களை ஆண்டவர் மீட்டெடுக்கும்படியாய் வரும்பொழுது சத்துருக்களை பழி வாங்குகிறதாக இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏதோம் என்று சொன்னால் அதற்கு மாம்சம் என்று அர்த்தம். அதே போல அதற்கு அது சிவப்பு என்று சொல்லியும் அது பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. 53ஆம் அதிகாரத்தில் முதல் வருகையின் போது அவருக்கு விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை என்று பார்க்கிறோமே. பாடுகளை அனுபவிக்கிறவராக வந்த அந்த ஆண்டவர் ஏசாயா 63வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய கோபத்தை ஏசாயா எழுதுகிறார். ஆளையை மிதிக்கிறவனோடு கூட ஒப்பிட்டு எழுதுகிறார். போஸ்ரா என்பது ஏதோமின் தலைநகரங்களில் அது ஒன்றாக கருதப்படுகிறது. அந்த தேசத்தில் அது கிழக்கில் உள்ளது. கனிந்த திராட்சை பழங்களை எப்படி ஆலைகளில் போட்டு அந்த நாட்களில் மிதிப்பாங்களோ அதே போல நியாய தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. போஸ்ரா என்றால் ஆலையை மிதிக்கிறவன் என்று பொருள். சிவப்பான ஆடையாக அவருடைய ஆடை மாறிவிட்டதற்கு காரணம் என்ன? அதற்கு அவர் சொல்கிறார், அவருடையவர்களை மீட்கும்படியான வருஷம் வந்தபோது அவர் இரட்சகர், அவர் நியாயம் தீர்க்கிறவர், அவருடைய உக்கிரம் தாங்கின பொழுது அவர் மிதிக்கிற பொழுது அவர்களுடைய இரத்தமானது சாரமானது அங்கே சிந்தப்பட்டதாக வேதத்தில் இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 63வது வசனத்தில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், அவர்கள் மிதிக்கும் பொழுது அவர்களுடைய அந்த இரத்தமெல்லாம் சாரெல்லாம் சிந்தப்பட்டது என்று எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதை அர்மகதான் யுத்தத்தை தான் இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறார். இதை தெளிவாக படிக்கணும்னு சொன்னா ஏசாயா வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நாம் படித்தால் புரிந்து கொள்ளும். அவருடைய உக்கிரம் எத்தனை அதிகமானது, கோப கலசங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டால் நமக்கு தெளிவாக புரியும். முதலாம் தூதன் போய் ஒரு கலசத்தை எடுத்து பூமியின் மேலே ஊற்றுகிறான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவங்க சொர்பத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பொல்லாத கொடிய நோய் உண்டாயிற்று.
அர்மகதான் யுத்தத்தில் என்ன நடக்கும்? 7 வருஷங்கள் 3.5 வருடம் உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் மகா உபத்திரவ காலம். அங்கே ஜனங்கள் உம்முடையவர்களை மீட்டு கொள்ளுங்க, நீங்க எகிப்திலிருந்து எப்படிலாம் மீட்டு கொண்டு வந்தீங்க, பாபிலோனிலிருந்து எப்படிலாம் மீட்டு கொண்டு வந்தீங்க, இப்போ நாங்கள் இத்தனையாய் வேதனைப்படுகிறோமே என்று சொல்லி திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டவைகளை சொல்லி, எங்கே எங்கே உம்முடைய வல்லமை, எங்கே உம்முடைய வைராக்கியம், எங்கே நீர் இப்படியெல்லாம் விடுதலை செய்தீரே, அவர்களை நினைத்து எங்களை விடுதலை செய்தும் என்று செபித்த பொழுது அங்கே ஆண்டவர் 2ஆம் வருகையில் இறங்கி வந்து செய்யக்கூடிய காரியங்களைத்தான் இங்கே வெளிப்படுத்தலிலும் நாம் பார்க்கிறோம். 2ஆம் தூதன் தன்னுடைய சமுத்திரத்தில் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை ஊற்றுகிறான். அது செத்தவனுடைய இரத்தம் போல ஆயிற்று. சமுத்திரம் முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம் செத்து போயிருது. 3வது கலசத்தை ஊற்றும் பொழுது ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றுறான், அதுவும் இரத்தமாக மாறிடுது. அதுக்கப்புறம் 8ஆம் வசனத்தில் 4ஆம் தூதன் சூரியனுக்கு மேலே ஊற்றுறான். தீயினால மனுஷரை தகிக்கும்படி அழிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. அதே போல திரும்ப 5ஆம் தூதன் 10ஆம் வசனத்தில் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தின் சிங்காசனத்தின் மேலே ஊற்றுறான். அப்போ 3 விதமான ஆட்சி இந்த பூமியில் நடந்து கொண்டு இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசி, மிருகம், பழைய பாம்பு, இவைகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்குது. அந்த சிங்காசனத்தின் மேலே ஊற்றும் பொழுது அதனுடைய ராஜ்யம் இருளடைகிறது. அவர்கள் வருத்தத்தினால தங்கள் நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. திருப்பி 6ஆம் தூதன் அவன் ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேலே ஊற்றான். அது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த தண்ணீர் வற்றி போயிட்டுன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த 3 ட்ரினிட்டி சாத்தா இருக்கிறான, வலு சர்ப்பத்தின் வாய், மிருகத்தின் வாய், கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவி புறப்பட்டு போய் அது அற்புதங்களை செய்கிறது. அந்த அற்புதம் செய்கிற அந்த ஆவிகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாள்ல அது நடக்கிற யுத்தத்துக்கு அது கூட்டி சேர்க்குது. இது திருடனை போல அவர் வருகிறார, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையில அர்மகதோன் என்கிற இடத்துல அவர்களை கூட்டி சேர்த்து அங்கே யுத்தம் நடக்குது. அதை தான் இங்கே ஆலையை மிதிக்கிறவராக, அவருடைய இரத்தத்தினால் அவருடைய வஸ்திரமெல்லாம் சிவப்பாக மாற்றப்பட்டதாக, நீதியை சரி கட்டுகிற நாளாக ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் தூதன் ஆகாயத்தில் கலசத்தை ஊற்றுகிறான். பரலோகத்தின் ஆலயத்தில் சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லுகிற ஒரு பெரிய சத்தம் உண்டாகுது. சத்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள், இவைகளெல்லாம் தேவனுடைய கோபங்களை குறிக்குது. பூமி மிகவும் அதிர்கிறது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி ஒருபொழுதும் உண்டாகலை அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாம போயிற்று, பெரிய கல்மலை வானத்திலிருந்து மனுஷர் மேல விழுந்தது. அந்த வாதையினால மனுஷர்கள் தேவனை தூஷிக்கிறாங்க. அந்த வார்த்தை மகா கொடியதா இருந்தது என்று சொல்லி இவர்கள் ஜெபிக்கிற திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டவைகளை நினைத்து, எங்கே உம்முடைய வைராக்கியம், எங்கே உம்முடைய வல்லமை, எங்கே உம்முடைய அதிகாரங்கள், எங்கே உம்முடைய அற்புதங்கள் எங்கேன்னு சொல்லிலாம் கேட்டு ஜெபித்தார்களே, அதற்கு பதில் சொல்லும்படியாக 2ஆம் வருகையில் அந்த அர்மகதோன் யுத்தத்தில் ஆண்டவர் அந்த பூமியில் தன்னுடைய பழி வாங்குதலை, நீதியை சரி கட்டுகிற நாளை நிறைவேற்றி தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இவ்வளவு கொடுமையா ஆண்டவர் ஊற்ற முடியுமோ? காரணம் ஏன் இப்படி ஊற்றுகிறார்னு சொன்னா, இங்கே 5ஆம் வசனத்தில் அவரே சொல்லுகிறார், பதில் சொல்லுகிறார் யோவான். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். ஆமாம், அதற்கு அடுத்த வசனத்தில், ஆம் சர்ம வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். அவர் செய்கிற நியாய தீர்ப்பு பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அவருடைய பிள்ளைகளை இத்தனையாக வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி, துன்பப்படுத்தி அவருடைய பூமியில அவர்களுடைய இரத்தத்தை சிந்த பண்ணி, உபத்திரவ காலத்திலையும் மகா உபத்திரவ காலத்திலையும் மிருகத்தினுடைய அந்த முத்திரையை பதிக்காதவங்களெல்லாம் அத்தனை வேதனைப்படுத்தின ஜனங்களுக்காக அவர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி
அவர்களை இத்தனையாய் அழிக்கும்படியாக ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வெளிப்படுகிறார், இரட்சகராய் அல்ல. அவர் செய்கிற நியாய தீர்ப்புகளானது அதுவைகள் சத்தியமும் நீதியுமானவை. இவ்வளவு கொடுமையா ஆண்டவர் பழி வாங்குவாரோ அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கிருபை உள்ளவராக காத்து கொண்டிருக்கிறார். எப்படியாயிலும் அவர் கை நீட்டி எருசலேமே எருசலேமே கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாக எத்தனை தரமோ நான் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனமில்லாமற் போயிற்று. இந்த அதிகாரத்தில் ஏசாயா சொல்லி கொடுக்கிற காரியம் பழைய நாட்களை நினைத்து, பழைய வல்லமையை நினைத்து, பிதாக்களின் நாட்களில் செய்த அற்புதங்களை நினைத்து, பிதாக்களின் நாட்களில் செய்த வழிநடத்துதல்களை நினைத்து, பிதாக்களின் நாட்களில் ஆண்டவர் எத்தனையா எங்கள் மேல் வைராக்கியம் இருந்தார் என்பதை நினைத்து அந்த நாட்களுக்காக ஏங்கி ஜெபிக்கிற மக்களை, மீந்திருக்கிறவர்களை ஆண்டவர் விடுதலை செய்யும்படியாக இந்த பூமியில 2ஆம் வருகையின் போது அவர்களுக்காக பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று சொல்லி ஒரு ஆலையை மிதிக்கிறவராக அவர் தன்னை வெளிப்படுத்தி, அவருடைய வஸ்திரமெல்லாம் இந்த பூமியில் உள்ள மனிதர்களுடைய இரத்தத்தினால அவைகள் கரைப்பட்டதாக சாயம் தீர்த்த வஸ்திரத்தை உடையவராக அவர் வெளிப்பட்டிருக்கிறதை தரிசனமாக பார்த்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதத்தில் அநேக காரியங்கள், நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இருக்கிற அநேக காரியங்கள் எழுதப்பட்டு அதில் ஆண்டவர் விடுதலை செய்திருக்கிறவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை பார்த்து எங்கள் பிதாக்களின் தேவன் எங்கே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்களில நீங்க கொடுத்த அந்த எழுப்புதல் எங்கே, அந்த நாட்களில நீ கிரியை செய்த கிரியைகள் எங்கே, திரளான ஜனங்கள் சபைகளை சேர்த்து கொள்ளப்பட்டார்களே அந்த நாட்கள் எங்கே என்று சொல்லி நம்ம ஏங்கி ஜெபித்தோம் என்று சொன்னால், இந்த பூமியில நமக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தந்து தன்னுடைய ஊழியங்களை அவர் நிறைவேற்றுகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் அழித்து அந்த நாட்களிலே எப்படி அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டு 1000 வருட அரசாட்சியை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதே போல சபையாகிய மணவாட்டிக்கும் ஆண்டவர் நீடிய கிரியைகளை செய்து அவர் நம்மை விடுதலை செய்கிறதற்கு இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டவைகளை விசுவாசிப்போம், கதறி ஜெபிப்போம், விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.